வணக்கம், இது உங்கள் சிவில் ஸ்டூட். ஸோ இதில் இந்த வாரத்திற்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். மார்ச் 24 டு மார்ச் 30 வரைக்கும் நடப்பு நிகழ்வுகள் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்க்காதவங்க, வாரத்திற்கான நடப்பு நிகழ்வு பார்க்காதவங்க சிவில் ஸ்டூட் பிளேலிஸ்ட்டில் வந்துருக்கும். ஸோ அதை ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேபாள் பிரதமர் அவர்கள் பிரசந்தா என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, நேபாளத்தின் சுற்றுலா தலைநகராக பொக்காரா நகர், பொக்காரா நகர்னு சொல்லிட்டு ஒரு நகர் வந்து நேபாளத்தில் இருக்குது. ஸோ இந்த நேபாளத்தின் சுற்றுலா தலைநகராக அதை பொக்காரா நகரை வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு நியூஸு. ஸோ நம்ம இந்தியாவோட நெய்பர்னால ஸோ நேபாள் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ நேபாளின் சுற்றுலா தலைநகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பொக்காரா நகர். சரியா? அடுத்து சகி செயலி. விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் ஆனது சகி என்ற பல்பயன்பாட்டு செயலியை உருவாக்கியுள்ளது. ஸோ சகி ஆப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை உருவாக்குனது யாருன்னா விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம். விக்ரம் சாராபாய் சேட்டலைட் சென்டர் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க தான் அந்த சகி அப்படின்னு செயலியை வந்து உருவாக்கியிருக்காங்க. சகி என்பது பணியாளர் குழுக்களுக்கு இடையிலான தகவல் தொடர்புக்கான விண்வெளி சார்ந்த உதவி மற்றும் தகவல் மையம் என்பதை குறிக்கின்றது. ஸோ பணியாளர் குழு அப்படின்னா அந்த ஸ்பேஸ் சென்டரில் வேலை பார்க்குற பணியாளர். பணியாளர் குழுவுக்கு 2 பணியாளர் குழுக்களுக்கு ஒரு குழு இருக்குது, இன்னொரு குழு 2 குழு இருக்குன்னா அந்த 2 குழுக்களுக்கு இடையிலான தகவல் தொடர்பினை ஷேர் பண்ணுறது தான் அந்த சக்கி ஆப் அப்படின்னு சொல்கிறாங்க. ககன்யான் விண்வெளி ஆய்வு பயணத்தில் ஈடுபட்டுள்ள விண்வெளி வீரர்களுக்கு தேவையான தொழில்நுட்ப தகவல்களை தேடுவது அல்லது ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்வது போன்ற பல பணிகளை செய்ய இது உதவும். ஸோ ககன்யான் விண்வெளி திட்டம் வந்து உங்களுக்கு தெரியும், மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பும் திட்டம் தான் ககன்யான் விண்வெளி திட்டம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஈடுபட்டுள்ள வீரர்கள் ஸோ அவங்க வந்து இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்கவும், வேறு ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா ஸோ இந்த ஆப் மூலமாக இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி அவங்க வந்து எடுத்துக்கலாம், தேடிக்கலாம் சொல்கிறாங்க. ஸோ வீரர்கள் 8 வீரர்கள் வந்து இப்போ இன்னும் ரீசெண்டாக வந்து பிரதமர் வந்து செலக்ட் பண்ணாங்க. அந்த 8 வீரருக்கு ஒவ்வொருவரும் வந்து தொடர்பு கொள்வதற்கும் இந்த சக்கி ஆப் வந்து சக்கி செயலி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்து இந்தியாவோட திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு மூலம் இயங்கும் இந்தியாவின் முதல் பேருந்து, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ்ன்னு சொல்லுவோம். நேச்சுரல் கேஸ் பவர்ட் பஸ் இனாகிரேட்டட் ஆப்ரேட்டர் பை மகாராஷ்டிரா ஸ்டேட் ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு மூலம் இயங்கும் இந்தியாவின் முதல் பேருந்து எங்கே மகாராஷ்டிராவில் வந்து மகாராஷ்டிரா மாநில சாலை போக்குவரத்து கழகத்தினால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அப்போ இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ் வந்து பவர் பஸ் வந்து எந்த ஸ்டேட் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா மகாராஷ்டிராவில் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. தமிழில் பார்த்தீங்கன்னா திரவமாக்க இயற்கை எரிவாயு மூலம் இயங்கும் இந்தியாவின் முதல் பேருந்து மகாராஷ்டிரா மாநிலத்தில் இயக்கப்பட்டுள்ளது. சரியா? இது வந்து நான் வச்சுக்கோங்க, மகாராஷ்டிரா ஸ்டேட். அடுத்து டேபிள் டென்னிஸ் வீரர் சத்யன் ஞானசேகரன். இவர் என்னன்னா இந்த லெபனானின் பெய்ரூட் நகரில் நடைபெற்ற WTT பீட்டர் தொடர் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் வெற்றி பெற்ற முதல் இந்தியர் என்ற வரலாற்று மைல்கல்லை எட்டியுள்ளார். யாருன்னா டேபிள் டென்னிஸ் பிளேயர் சத்யன் ஞானசேகரன். ஓகே, ஸோ இதுதான். ஸோ இது இந்த மாதிரி கேட்காட்டியும் உங்களுக்கு வந்து சத்ய ஞானசேகரன் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையன்னு சொல்லிட்டு கொஸ்டின் வந்து கேட்பாங்க. டேபிள் டென்னிஸுடன் தொடர்புடையர். ஸோ இது வந்து நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து பாஷாநெட் இயங்கும் தளம். ஸோ பாஷாநெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்டலை வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகமும் இந்திய தேசிய இணைய பரிமாற்ற ஆணையம் ஸோ நேஷ்னல் இன்டர்நெட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய 2 நிறுவனம் சேர்ந்து பாஷாநெட் போர்ட்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாஷாநெட் இயங்கும் தளத்தினை வெளியிட்டுறன்னு சொல்கிறாங்க. இந்த இணையதளம் என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா இணையதளத்தின் பெயர்கள் மற்றும் மின்னஞ்சல் முகவரிகளை பல்வேறு உள்ளூர் மொழிகளில் அணுகக்கூடிய பன்மொழி இணைய சூழலை உருவாக்குவதற்காக இந்த இயங்குதளம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஸோ மல்டிலிங்குவல் இன்டர்நெட் என்விரான்மெண்ட். சரியா? மல்டிலிங்குவல்னா இந்த இடத்துல எல்லா மொழிகள்லையும் நிறைய மொழிகள் வந்து இந்த போர்ட்டல் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. வேறு வெப்சைட் நேம்ஸ் அண்ட் இமெயில் அட்ரஸ் கேன் பி அக்சஸ்ட் இன் லோக்கல் லாங்குவேஜ். ஸோ லோக்கல் லாங்குவேஜ்னா தமிழ், ஹிந்தி எல்லாத்துலேயும். நீங்கள் தமிழ்னா தமிழ், ஸோ அதில் தமிழில் வந்து வரும். இங்கிலீஷ்னா இங்கிலீஷில் வரும். ஹிந்தினா ஹிந்தியில் வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். சரியா? இந்த முன்னெடுப்பானது பயனர்களுக்கு அவர்களின் சொந்த மொழிகளிலே சேவை வழங்குவதன் மூலம் ஒரு உள்ளடங்கிய சேவை வழங்கீட்டினை மேம்படுத்துவதோடு அதன் அணுகலையும் மேம்படுத்தியுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உங்கள் லாங்குவேஜில் அது இன்ஃபர்மேஷன் தருதுன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அப்போ பாஷாநெட் போர்ட்டல் ஸோ வந்து பார்த்துக்கோங்க, பாஷாநெட் இயங்குதளம். சரியா? அடுத்து இந்திராவதி நடவடிக்கை. ஸோ இந்திய அரசானது ஹைத்தி நாட்டு, ஸோ இப்போ ஹைத்தில் வந்து ஒரு போர் வந்து நடந்துட்டு இருக்கு. அந்த ஹைத்தி நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா உள்ள இந்தியர்களை வெளியேற்றுவதற்காக இந்திராவதி நடவடிக்கையினை தொடங்கியுள்ளது. அப்போ சிம்பிளாக உங்களுக்கு எக்ஸாம்பிள் கேட்பாங்க, இந்திராவதி நடவடிக்கை வந்து எதற்காக தொடங்கப்பட்டது அப்படின்னா இந்திய அரசு வந்து ஹைத்தி நாட்டில் உள்ள இந்தியர்களை மீட்டெடுப்பதற்காக தொடங்கப்பட்ட ஒரு நடவடிக்கை தான் இந்திராவதி நடவடிக்கை. ஆப்ரேஷன் இந்திராவதி அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். சரியா? அடுத்து டேபிள் டென்னிஸ் பிளேயர் சரத்கமல். ஸோ ஏற்கனவே ஒரு டேபிள் டென்னிஸ் பிளேயர் பார்த்தோம். ஸோ இவர் வந்து 2வது சரத்கமல். இவர் தான் இந்தியாஸ் டீம் ஃப்ளாக் பேரர்
அப்கமிங் பாரிஸ் 2024 ஒலிம்பிக்ஸ். வரவிருக்கும் 2024 ஆண்டு பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் இந்திய டேபிள் டென்னிஸ் வீரர் சரத்குமார் தான் என்ன பண்ணுறாரு, தேசிய கொடியை ஏந்தி இந்திய அணியை வழிநடத்தும் வீரராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். பாரிஸில் பார்த்தீங்கன்னா வரப்போகிற 2024 ஒலிம்பிக்ஸில் பாரிஸ் ஒலிம்பிக்ஸில் இவர் தான் கொடியை ஏற்றுட்டு இந்தியா சார்பில் கொடியை ஏற்றுட்டு வளம் வர போகிறாரு. ஸோ அப்படின்னு சொல்கிறாங்க, இந்திய அணியை வழிநடத்தும் வீரராக இவர் தான் கொடியை ஏற்றுட்டு வளம் வர போகிறார். சரி, 2024 டேபிள் டென்னிஸ் பிளேயர் சரத்கமல், இதுவுமே ரொம்ப முக்கியம். ஏற்கனவே டேபிள் டென்னிஸ் பிளேயர் சத்யன் ஞான்சேகரனை பற்றி பார்த்தோம். ஸோ இவர் வந்து செகண்டு டேபிள் டென்னிஸ் பிளேயர் சரத்கமல். இவர் தான் பாரிஸ் 2024 ஒலிம்பிக்கில் கொடியை ஏற்றிட்டு இந்திய அணியை முன்னெடுத்தி வருபவர். அடுத்து நரேந்திர மோடிக்கு பார்த்தீங்கன்னா பூட்டான் அரசு ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்டின் உயரிய குடிமை விருது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டர் ஆஃப் தி ட்ரூக் கியால்போ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விருதை வந்து தந்திருக்காங்க. ஸோ இந்த கௌரவத்தை பெறும் முதல் வெளிநாட்டு அரசாங்க தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி தான். சரியா? ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க, ஃபஸ்ட்டு ஃபாரின் ஹெட் ஆஃப் தி கவர்மெண்ட் டு ரிசீவ் ஹானர் நரேந்திர மோடி. ஸோ அதனால் ரொம்ப முக்கியம். ஸோ பூட்டானோட ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டான ஆர்டர் ஆஃப் தி ட்ரக் கியால்போ அப்படின்னு சொல்லக்கூடிய விருதை வந்து வழங்கியிருக்காங்க பூட்டான் அரசு நரேந்திர மோடிக்கு. அடுத்து லோக் ஆயுக்தா. ஸோ இது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் லோக் ஆயுக்தா வந்து என்ன பண்ண போகிறாங்க, அமைக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து வந்திருக்கு. ஸோ அதனால் இந்த லோக் ஆயுக்தா அமைச்ச பிறகு இது வந்து பார்த்துக்கலாம், ரொம்ப முக்கியம். இப்போ தான் லோக்பாலோட தலைவர் வந்து மாற்றுறாங்க. ஸோ அந்த லோக்பால் பற்றி ரொம்ப பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. இப்போ ரீசெண்டாக வந்துச்சு கரண்ட் அஃபேர்ஸில். அதேமாதிரி லோக் ஆயுக்தா ரொம்ப முக்கியமானது. ஊழல் புகார்கள் குறித்து விசாரிக்க அமைக்கப்பட்டுள்ள தமிழ்நாட்டு லோக் ஆயுக்தா அமைப்புக்கு தலைவர் மற்றும் 2 உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர். ஸோ அப்போ லோக் ஆயுக்தானா எத்தனை பேர் இருக்கணும், ஒரு தலைவர் இருக்கணும், 2 உறுப்பினர் இருக்கணும். ஸோ அவங்க வந்து தேர்வு செய்யப்பட உள்ளனர். ஸோ இவங்களை தேர்வு செய்கிறதுக்காண்டி லோக் ஆயுக்தா அமைப்புக்கு தலைவர் 2 உறுப்பினர்களை தேர்வு செய்ய ஓய்வு பெற்ற நீதிபதி GM அக்பர் அலி அப்படின்னு சொல்லக்கூடிய ரிட்டையர்டு ஜட்ஜு. ஸோ அவர் தலைமையின் கீழே ஒரு குழு வந்து அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ அவர் தலைமை கீழே குழு அமைச்சிருக்காங்க. அந்த குழு தான் என்ன பண்ணுவாங்க, ஒரு மெம்பர் ஒரு தலைவர் 2 மெம்பர் வந்து அந்த குழு வந்து தேர்ந்தெடுப்பாங்க. அப்போ தேர்ந்தெடுத்த பிறகு இது வந்து பார்த்துக்கலாம் யாருன்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் இப்போ வந்து லோக் ஆயுக்தா அப்படின்னா யார் இருப்பா, ஒரு சேர்மன் 2 மெம்பர் வந்து இருப்பாங்க. அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. லோக் ஆயுக்தான்றது கரப்ஷன். ஓகே, தமிழ்நாட்டில் ஊழலை சம்மந்தப்பட்டனா எதாவது இருந்துச்சுன்னா ஸோ ஊழல் புகார்கள் குறித்து விசாரிக்க. ஓகே, ஊழல் புகார் ஏதாவது இருந்துச்சுன்னா அது தமிழ்நாட்டில், இது ஸ்டேட்டில் உள்ள லோக் ஆயுக்தான்றது ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருக்கும். லோக்பால்ன்றது இந்தியா முழுவதும் இருக்கும். ஸோ ஊழல் புகார்கள் குறித்து விசாரிக்க அமைக்கப்பட்டுள்ள தமிழ்நாட்டு லோக் ஆயுக்தா அமைப்பு தான் இந்த லோக் ஆயுக்தா அமைப்பு. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு வந்து இருக்கும். ஸோ லோக்பால் தலைவர் வந்து ரீசெண்டாக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. அந்த லோக்பால் தலைவர் பேர் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சால் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சிவில் ஸ்வீட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.